ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பர்த்டே. அந்த குழந்தைக்கு 52 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த குழந்தை வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டோட சிஎம், நிரந்தர சிஎம், எதிர்கால இந்திய பிரதமர் நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. ஒரு 52 வருஷத்துக்கு முன்னாடி சரியான வருமானம் இல்லாமல் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்க, தினசரி வருமானத்துக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க ஒரு நேர்மையான தந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் சி ஜோசப் விஜய் அவர்கள். வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பற்றி, அவங்க செய்த சாதனைகளை பற்றி எல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருப்போம். பட் இந்த மனுஷன் தான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேலி, கிண்டல், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி போராடி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. 1000 வருஷம் கழிச்சு நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றியெல்லாம் நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோம். இனி லட்ச வருஷம் ஆனாலும் நம்மளை இப்போ ஆண்டுகிட்டு இருக்க நம்ம சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்களை பற்றி படிக்கிற ஒவ்வொரு தமிழனும் நெஞ்ச தட்டி மற்றவங்க கிட்ட பெருமையாக சொல்லிக்குவாங்க, நான் ஒரு தமிழன்டா அப்படின்னு. தமிழர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்தியாவே பெருமைப்படுற அளவுக்கு ஒரு தலை சிறந்த தலைவர் நம்ம விஜய் அவர்கள் உருவாகி இருக்காரு. 2029 இந்தியாவோட நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குதுங்க. அதில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கிட்டு தான் அந்த தேர்தலில் போட்டியிட போறாரு. ஆனால் அதுக்கடுத்து வர ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையுமே முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. 2029 போட்டியிட வேண்டியதுன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஏன் போட்டிடுறாரு, அவ்வளோ பயமா அப்படின்னு குத்து குட்டிங்க 200 ஊப்பி குட்டிங்கெல்லாம் கேட்பீங்க. விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்காம இருக்கும்போது கவர்னர் ஆட்சி ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஒருவேளை ரீஎலெக்ஷன் வந்தா இப்போ வாங்கின செருப்படியோட எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய செருப்படி வாங்கிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் முதல்வர் விஜய் அவர்களை அவங்களோட கூட்டணி கட்சி வச்சு ஆதரிக்க சொல்லிச்சு டிஎம்கே. அப்படி நம்ம தயவுல விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாருன்னா நம்ம மேல இருக்க நன்றி கடனுக்காக நம்ம மேல இருக்க கேஸ் எல்லாம் விஜய் கண்டுக்க மாட்டாரு. கடந்த ஆட்சியில் நம்ம செஞ்ச முறைகேடுகள் எல்லாம் விஜய் நோண்டி எடுக்க மாட்டாரு, நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்லாம் இந்த குத்துஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முன்னாள் அமைச்சர்கள் அவங்களோட துறையில் செஞ்ச கேடுகட்ட ஊழலை விஜய் அவர்கள் இப்போ தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. போனா போது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் நினைச்சாரு. ஆனால் இவனுனால தான் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. தேர்தலில் தான் கொடுத்த வாக்குறுதிகளுமே இப்போ நிறைவேற்ற முடியாத நிலைமையா இவங்க கொண்டு வந்திருக்கிறனால இனி வரும் காலங்களில் முன்னாள் அமைச்சர்கள் செஞ்ச கேடுகட்ட ஊழலை வேட்டையாட இருக்கிறாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இது எல்லாமே நம்மளோட பர்த்டே பாய் அவரோட சுயநலத்துக்காக பண்ணீங்க, மக்களுக்கு வர நல்லதை இவனுங்க தடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இவனுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு நம்ம விஜய் அவர்கள். ஸோ அதனால நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 52 வயசு குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே, அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோமா?